24 மணி நேரத்தில் 2 இனப்படுகொலைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவில் நிகழ்த்தியுள்ளன. 340வது நாளாக காசா மீது தனது கொடூர தாக்குதலை ஆக்கிரமிப்பு படைகள் அரங்கேற்றி வருகின்றன. செவ்வாய்க்கிழமை மாலை வடக்கு காசாவின் ஜபாலியா அல் பலாட் பகுதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் உடனடியாக 8 பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதில் 3 குழந்தைகள் 2 பெண்கள் அடங்கும். பலர் படுகாயமடைந்தனர். காசா சிட்டியில் பிரபல உணவு விடுதி அமைந்துள்ள அல் ஷவா சதுக்கத்தின் மீது குண்டுகள் வீசப்பட்டன. இதில் 6 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்துள்ளனர். யர்முக் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர். இதில் 2 பெண்கள் 1 குழந்தை அடங்கும். 12 பேர் இந்த தாக்குதலில் காயமடைந்தனர். மத்திய காசாவின் அல் புரேஜ் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 1 குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்தனர். அல் நுசைரத் அகதிகள் முகாம் மீது மிக பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ரஃபா நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். பலர் காயமடைந்துள்ளனர். கான் யூனிஸின் அல் மாவாசியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 10 மீட்டருக்கு நிலம் குழியாக மாறியது. 24 மணி நேரத்தில் மட்டும் தோராயமாக கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40ஆகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 65ஆகவும் உள்ளது. சிகிச்சை பலனின்றி மேலும் பலர் உயிரிழக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேல் பெற்ற 2000 பவுண்ட் எடை கொண்ட ராட்சத நாசகார வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன.